ஏய் வாடா அண்ணா என்ன டீனா இல்லை வேணாண்டா. ஏன்டா வாழ்க்கை வெறுப்பாக இருக்குது. என்ன நடந்துச்சு உன் வாழ்க்கையில? வெறுப்பாக இருக்குது. அந்த ஹவுஸ் சொன்னார், நான் மட்டும்தான்டா இருக்கிறேன். எனக்கு 6000 ரூபா வாங்குறான்டா. வெறுப்படிக்கிறா. அது பண்ணாத இதை பண்ணாதன்றான்டா வீட்டில் போயிட்டு. உன் சொன்னார் மட்டும் இல்லைடா, என் சொன்னார் அப்படிதான்டா. சனி 5000 ரூபாய் வாங்குறான். என் சொன்னார் அப்படிதான்டா. டேய் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, சொன்னால் தப்பாக எடுக்க மாட்டோம்ல? சொல்கிறா. ஒன்றும் இல்லைடா. இப்போ நம்ம வந்து 5000 ரூபாய் 6000 ரூபாய் போட்டு தனித்தனி வீட்டில் இருக்குது, நம்ம எல்லாரும் 3000 ரூபாய் போட்டு ஒரே வீட்டில் இருக்கலாம்டா. சூப்பர் ஐடியாவாக இருக்குதுடா. டேய் இமீடியட்டாக என் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லி வேறு வீடு பார்க்க சொல்கிறாடா. பார்க்க சொல்கிறான். இதாண்டா நான் பார்த்துற வீடு, சூப்பராக இருக்கும். நம்ம மேடா வாடா போலாம். டேய் இதான் நம்ம ரூம்டா. பா எனக்கு இந்த ரூம் போதும்பா. எனக்கும் போதும்பா. போதும்ல இது? நல்லா இருந்துச்சு இல்லை ரூம்? நீ வாங்க போய் விளாடலாம். டேய் உங்களுக்கு தானே சொல்கிறேன், எதனா போய் விளாடலாம் வாங்கடா. டேய் ஃபோன் விட்டு வாங்கடா, கிரிக்கெட் ஆடலாம் வாங்கடா. நீ போடுறா. டேய் வாங்கடா, நான் வரணும். வந்து தொலையேன். அது ஃபோன் ஷோபா. சேலஞ்ச்ரா. சேலஞ்சில் டயர்டாகுது. டேய் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன்டா. க்ரௌண்டில் ஒரு ஃபோன் வச்சுக்கிறா, பார்க்க நல்லா இருந்துச்சு. அது எடுக்கணும். சரி சரி. சரி இது ஏஞ்சிரு, கேரம் டாலாம். என்ன மேட்ச்ரா? கேம். ஷோபா ஃபங்க்ஷன் போய்ட்டு வந்து செம்ம டயர்டா. காலையிலேருந்து நைட்டு வரையும் ஃபங்க்ஷன் இருக்கும். ஃபங்க்ஷன் ஷோபா இன்னொரு மேட்ச் ஆடலாமா? இந்த ஃபோன் வருது. அந்த ஃபோனு சார்ஜ் போட்டு போடுறாங்க. இந்த பேசு. ஹலோ யாரு? இது புரியல. இது 10 மணியா? 10 மணியா? இல்ல புரியல எனக்கு. யாரா ஃபோன்ல? தெரியலடா, யாரோ ராங் நம்பர்டா போட்டு கலாச்சினுங்கிறானுங்க. இப்பெல்லாம் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் ராங் கால் தான் வருது. யாரா அவன் ஏதோ ஃபோன் பண்ணிட்டு ஏதோ 10 மணின்றான், ஏதோ சொல்றான்டா. எப்போ பிராங்க் காலானதுன்னு தெரியல. இது பிராங்க் காலம் கூட அப்படி இருக்காது.
ஆறா டேய் 5 ரூபாய் நடி சொன்னா 5000 ரூபாய் நடிக்கிறான்டா ஃபோன் பண்ணி. டேய் யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்குடா பாரு. பார்த்துட்டு வரேன். ஒன்று கூட பாக்கெட் ஆக மாட்டேங்குது. யாரை கூப்பிட்டா? கீழே அவர் சொன்ன கூப்பிட்டாரா? நாவா ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னேன். எல்லா சொன்னது தான் வேலை. டைம் ஒரு 10 மணி ஆயிடுச்சுடா. போதும் எடுத்து வச்சிடலாம். ஆமா ரொம்ப ரொம்ப நேரம் நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் ஆகுது வருமா? சரிவா. யாரு? சில்லி ஹரி என்னடா அந்த ஃபோன் வருது? யாருக்கு தெரியல, பேசு. ஹலோ யாரு? ஹலோ, யாரு? 10 மணிக்கு இங்க ஒரு 10 மணியா? நம்மளுக்கு கொலை சரி, பண்றதுக்கு புரியல. ஒருத்தன் வருவான். தப்பிச்சிருங்க அதுல இருந்து. நீங்க முதல்ல யார் ஃபர்ஸ்ட்? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்ல. நான் உங்க ஃபியூச்சரா? யாரா ஃபோன்ல? தெரியலடா, யாரோ ஃபோன் பண்ணி நீ ஒரு 10 மணிக்கு வந்து ஒருத்தன் வருவான் கொலை பண்ணவங்க எல்லாம் அப்படின்னு சொல்றான்டா. அதுல தப்பிச்சிருங்க அப்படி இப்படின்றான்டா. கேட்டதுக்கு யாருன்னு நான் கேட்டேன்டா. நான் என் ஃபியூச்சர்னு சொல்றேன்டா. எனக்கு எதுவும் தப்பா படுத்துறான். டேய் வாய்ஸ் கூட என் வாய்ஸ் பேசுறேன். எனக்கு எதுவும் சரியா பண்ணலடா எனக்கு. டேய் என்னடா சொல்ற? டேய் அவன் சொல்றது எனக்கு எதுவும் தப்பா படுத்துறா. அவன் சொல்றது உண்மையா இருந்தா நம்ம இன்னைக்கு 10 மணி வரை வெயிட் பண்ணி பார்க்கலாம்டா. நான் நடக்குதுன்னு. ஆமாண்டா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். டேய் யாரோ கூப்பிடுற மாதிரி இது பாரா. பார்க்கறேன்.
நான் வேண்டா ஹவுஸ் ஓனரா ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன். எல்லா பசங்க இதே வேலை. டைம் வர 10 மணி ஆக போகுதுடா. இன்னும் சரியா பண்ணல. சரி எத்தாச்சலாமா? எடுத்து வச்சு எடுத்து வச்சு தூங்கலாம். ம். யாரு யாரு யாரும் கேரள யாரு? ஹரிஷ், செலி. டேய் ஃபோன் வந்து பாரா. என்னடா இந்த ஃபோன்ல ஃபோன் வருது? யாரு ஹலோ யாரு? அவன் 10 மணி தான் ரூம் உள்ள வருவான். நீ 9 மணிக்கு ரூம் விட்டு வெளியே போயிடு. ரூமில் இருந்தேன்னா அவன் உன்னை கொன்றுவான். அவன் ரூமில் வரத்துக்கு முன்னாடியே நீ வெளியே போய் அவனை சாவச்சிரு. நீ சொல்றது நான் எப்படி உண்மை நம்புறது? நான் சொல்கிறது எல்லாமே உண்மை தான், நம்பு. நீ வேணா பாரு, இந்த ஹவுஸ் ஓனர் உன்னை 9 மணிக்கு வெளியே கூப்பிடுவான். இதெல்லாம் நடந்துச்சா நீ என்னை நம்புவ. இதுக்கப்புறம் இது உண்மையாக போய் நீயே முடிவு பண்ணிக்கலாம். என்னடா ஆச்சு? டேய் 10 மணிக்கு ஒருத்தன் வந்து நம்ம சாவடி போட்டா சொல்றான் ஒருத்தன் ஃபோன்ல. அந்த கில்லர் நம்மள சாவடிக்கு முன்னாடி நம்ம அவங்கள சாவடிக்கணும் சொல்றான்டா அவன். அவன் சொன்னதை எதுவுமே நம்பலடா. ஆனா அவன் சொல்றான் நான் 9 மணிக்கு வந்து ஹவுஸ் ஓனர் நம்மளை வந்து கூப்பிடுவாரு அப்படின்னு சொல்றான்டா அவன். எனக்கு ஒண்ணுமே புரியலடா. நம்ம வெயிட் பண்ணலாம்டா. 9 மணிக்கு வந்து ஹவுஸ் ஓனர் நம்மளை கூப்பிட்டாருன்னா அது உண்மை. அப்படி அவர் கூப்பிடலன்னா அது போய். டேய் யார் கூப்பிடுற மாதிரி இது பாடா. நான் போய் பார்த்துட்டு வரேன். டேய் ஹவுஸ் ஓனர் கூப்பிட்டாருடா. இது ஹவுஸ் ஓனர் உண்மையாடா? ஆமா. அப்போ அவன் சொன்னது உண்மைதான் போலடா. டைம்ல இது பாரு. டேய் 9 மணிடா. டேய் இன்னும் 1 hour தான்டா இருக்குது. இதெல்லாம் கிளியர் பண்ணுங்கடா. அதுக்குள்ள நம்ம யோசிச்சு நல்ல பிளானா போடலாம். டேய் நான் சொன்ன பிளான் புரிஞ்சுதா? கரெக்டா பண்றோம். அவனை போட்டு தள்ளுறோம். ம்.
நீயா? நீ எதிர என்ன கொல்ல ட்ரை பண்ற சொல்றா. நீ என்ன அன்னைக்கே கொலை பண்ணிருக்கணும்டா. விட்டதும் தப்பு. நான் அவ்வளோ சொல்லியும் உங்கள் அண்ணன் பேச்சு கேட்டுன்னு அந்த பையனை கொலை பண்ணிட்டல. நீ சொல்றது நான் ஏன்டா கேட்கணும்? வயசும் நான் அண்ணன்டா. அந்த பையன் நல்ல பையன்டா. அவனை எப்படா கொன்னீங்க? அவன் என் அண்ணனை பார்த்து மிரட்டுவான். அதை பார்த்து என்ன சும்மா இருக்க சொல்றியா? அதுக்குன்னு அவனை கொலை பண்ணுவேடா? என் அண்ணனுக்கு ஒன்று நான் கொலை பண்ணுவேன்டா. நீ என்ன விட்டாலும் என் அண்ணன் உன்னை சும்மா விட மாட்டான்டா. உன் அண்ணனை பார்த்தா நான் உன்னை சும்மா விட்டேன். நீ என் ஃப்ரெண்டாக போயிட்டேன். அதனால தான் உன்னை சும்மா விட்டேன். உனக்கு உயிர் பிச்சை போகிறேன். போயிடு. ஆமாண்டா, உன்னை அன்னைக்கு கொண்டு வரும்டா. விட்டு தப்பு பண்ணிட்டேன்டா. உனக்கு உயிர் பிச்சை போட்டேன் பார்த்தியா? என்ன சொல்லணும்? உன்னை விட்டு தப்பு பண்ணிட்டேன்டா. ஆனால் இந்த தடவை விட மாட்டேன்.